இந்த பொருளை உங்க வீட்டுக்கு வெளியில மாட்டினீங்க, இல்ல உங்க ஆபீஸ்க்கு வெளியில மாட்டீங்க, இல்ல உங்க ஷாப்புக்கு வெளியில மாட்டினீங்கன்னா செய்வினையோட மோசமானது அப்படின்னு சொல்லக்கூடிய கண் திஷ்டியை விளக்கும். அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு துர்சக்தியும் உங்க வீட்டுக்கு வராம விநாயகர் பாத்தீங்கன்னா இடர்களை களைந்து வளங்களை அள்ளி கொடுப்பார். அப்படி என்ன முகம் கொண்ட இது விக்கிரகம் இது? இதை எங்க எப்படி மாட்டணும், எப்படி பூஜிக்கணும் அப்படின்றத வீடியோக்குள்ள டீடைலா பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. இப்போ நீங்கள் தாம்பரத்துலேருந்து வர போறீங்கன்னா கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து வர போறீங்கன்னா கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ். ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் தாங்க நம்மளோட ஷாப் இருக்குது. ஷாப்புக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணிலேருந்து நைட்டு பார்த்தீங்கன்னா 7:30 மணி வரைக்கும் இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்கள் பெறலாம். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிருஷ்டி ஒளின்றது நார்மல் கடை கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம். உங்க பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற பொருள் நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம பதிவில் நம்ம பார்க்க போறது கீர்த்தி முக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் திஷ்டியை போக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. கீர்த்தி அப்படின்னா ஒரு உருவத்தை குறிக்கிறது. கீர்த்தி அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இந்த உருவம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜ கோபுரங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம பெரிய கோவிலுக்கெல்லாம் போகும்போது புராதனமான கோவில் எல்லாம் பாருங்க, கண்டிப்பா இந்த கீர்த்தி முக்கு இருக்கும். அந்த புராதனமான கோவில 2 சைட்ல இருக்கலாம், ஃப்ரண்ட்ல இருக்கலாம். எதனாலனா கோவில் கோபுரம்ன்றது ஒரு கோவிலோட நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்குள்ள நீங்க நுழையணும்னா அந்த கோவில் கோபுரத்தை தாண்டி தான் உள்ள போகணும். இப்போ வெளியில நீங்க எப்படி வேணா இருக்கலாம், அந்த கோவிலுக்குள்ள நீங்க நுழையும் பொழுது உங்க மனநிலைகள் ஒருநிலைப்பட்டு உங்களோட எண்ண அலைகள் எல்லாம் இறைவனை நோக்கி மட்டுமே இருக்கணும். என்ன சிதறல்கள் இருக்கக்கூடாது, எந்த இது நெகட்டிவ் தாட்ஸ் அங்க வரக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த காலத்துல அந்த யாழி அப்படின்னு சொல்லுவாங்க, யாழியோட முகத்துல நாக்க தொங்க போட்டிருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறதுல மேல விநாயகர் 2 பக்கம் யானை இருக்கும். இந்த 2 பக்கம் யானை நாகம், அந்த நாகம் கொடை விரிச்சிருக்க மாதிரி இருக்கும். இது ஹேங்கிங் டைப் தான். நீங்க இதை மாட்டும் பொழுது செய்வினை, தீவினை, கண்திஷ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்ட புத்தி கெட்ட எண்ணத்தோட எந்த ஒரு நபரும் நம்ம வீட்டுக்கோ ஆஃபீஸுக்கோ இல்லை கடைக்கோ வரமாட்டாங்க. ஸோ இந்த கீர்த்தி முக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாழி இல்லையா, வாயை திறந்து இருக்கிற காரணத்தினால இதோட வாய் வழியா பார்த்தீங்கன்னா இந்த வாய் வழியா அந்த நெகட்டிவிட்டியை அது எடுத்து கொடுமா. அதே போல விக்னங்களை களைந்து நமக்கு வெற்றிகளை கொடுக்கறதுக்காக விநாயகர் கண்டிஷ்டி விநாயகராக ஏரம்ப கணபதியாக இந்த இடத்துல நாகம் சூழ இருக்காரு. ஏன் நாகம் சூழ இருக்கிறார்னா, நாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு கேது மாந்தியை குறிக்கும். ஸ்ரீமன் நாராயணனே பாம்பு மேல படுத்த மாதிரி தான் இருப்பார், ஒரு நாகத்தின் மேல உட்கார்ந்த மாதிரி. அதுவும் கீர்த்தி, அதாவது இந்த கணாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகர் பெருமான் கணாதிபதின்னு சொல்லுவாங்க. கணாதிபதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பூதகணத்துக்கும் அதிபதி. அப்போ நம்மளோட இடத்துல எப்பேற்பட்ட பூதமாக வந்தாலும் சரி, அதாவது தீய எண்ணம் கொண்ட அந்த மனபூதங்கள் வெளியே வந்தாலும் சரி, இந்த கீர்த்தி பூதத்தின் வாயிலாக அது எடுத்துருவார். யாழின்னு பேர், பூதம்னா பயந்துராதீங்க, யாழி. யாழி அப்படின்றது அந்த காலத்துல இருந்த ஒரு உயிரினம். அந்த யாழியின் வழியாக அதை சரி செஞ்சிருவார். நமக்கு ஐஸ்வர்யத்தையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்காக 2 யானை இங்க இருக்கும், யாழி இதுல இங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் நீங்க சந்தன குங்குமம் விநாயகருக்கு மட்டும் வச்சுட்டு வெளியில மாட்டி விட்டுட்டா போதும். அந்த விஷயங்களை இவங்க பார்த்துப்பாங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில வைக்கிறதுனால எந்த ஒரு துர்சக்தியும் அண்டாம நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளோட இடத்தையும் இவங்க பாதுகாக்கிறாங்களாம். அது மட்டும் கிடையாது, இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் என்னென்னைக்கும் இருக்கும், நெகட்டிவ் வைப்ஸ் டோட்டலாக ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கீர்த்தி முக்கு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் பிரம்மாண்டமான கோயில் கட்டுறாங்க இல்லையா, அப்போ உள்ள நுழையிறவங்களோட எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதை எடுக்கணும் அதை எடுக்கணும்னு வரக்கூடாது, மனசை அலைப்பாயக்கூடாது, ஒருநிலைப்படணும்
அது மட்டும் இல்லாமல் இறைவனோட இடத்துல லயச்சு அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரும்பொழுது இறைவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணுன்றதுக்காக அந்த ராஜகோபுரத்தில் வச்சதா ஒரு ஐதீகம். அதே போல் நம்மளோட இடத்துல இது மாட்டும் பொழுது நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லையா மனிதர்கள், அவங்களோட மன எண்ணலைகள் மன பேய்களை அழித்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவங்கள சாதகமான தன்மையில் மாற்றி கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த கீர்த்தி முக்குக்கு உண்டு. விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஈஸ்வர பகவானையே குழப்பமாக செஞ்சவர். அதாவது சனீஸ்வர பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பட்டம் கொடுத்தவர் தான் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானே சனீஸ்வர பகவான் விடலை. அப்போது 7,500 விநாயகர்கள் கழுத்தில் பிடிச்சிருந்தாரு ருத்ராட்ச வடிவத்தில் அம்பாள் கழுத்தில். ஆனால் விநாயக பெருமானை மட்டும் பிடிச்சிருக்க மாட்டார். எதனாலனா சந்திரனை பொழிவு எடுக்க செஞ்சிருவாரு. இன்று போய் நாளை வா, அதாவது அழகு அறிவு மதி சந்திரன். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறவங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவிட்டி பண்ணவங்களாவோ இல்லை நமக்கு எதிர்மறையான ஆட்களாக இருந்தாங்கன்னா இந்த கீர்த்தி முக் வழி வாயிலாக அவங்களோட எண்ணலைகளை மாற்றி நல்ல நேர்மறையாக தான் நமக்கு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய நல்ல நிலையில் நம்ம வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. கெட்ட எண்ணம் கொண்ட மனிதரை மறுபடியும் ஒருபோலும் வீட்டுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஸோ இந்த முகம் வந்து நீங்கள் மாட்டும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம், கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்கள் வீட்லேயும் இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்கள் கடையிலையும் பாதுகாப்பை ஏற்படுத்தி நல்ல வளமாகவும் நலமாகவும் வாழுங்க. நன்றி, வணக்கம்.